தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தருதல தளபதி விஜய் அவர்களுடைய 3வது சனி நினைக்கிறேன். இது 7.5 நாட்டு சனி நினைக்கிறேன். இது இப்போதைக்கு விடாதுன்னு நினைக்கிறேன். சில நவீன பைத்தியங்களை அதில் பார்க்குற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைங்க அரசியல்னா என்னன்னே தெரியாம, சில பெரிய எரும மாடுகளுமே இதில் என்ன அரசியல்னா என்னன்னே தெரியாம, அதுலேயும் சில பெண்கள் இதில் பேசும்போது இதெல்லாம் எந்த விதமான பைத்தியங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. பொதுவெளியில வெளிப்படையா இது போல பேசுனதற்கு பிறகு அவங்களை விமர்சனம் செய்வது சரிதான் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ தனியா ஒரு விஷயத்த தனிப்பட்ட முறையில பேசுறத நம்ம வெளியில எடுத்து நம்ம பேசுறோம்னா அது தவறு. ஒரு பொது வெளியில ஒரு அசிங்கத்தனமான ஒரு அரசியலை, அதுவும் இதற்கு முன்னால் இங்க அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாம் அவனே இவனேன்னு சொல்லி ஒருமையில பேசுறது, இதையெல்லாம் வெளியரங்கமா நீங்க பேசுனதற்கு பிறகும் உங்களை வெளிப்படையா விமர்சனம் பண்றது எந்த விதத்திலையும் தப்பே கிடையாது. அந்த விதத்துலதான் இன்னைக்கு நாமக்கல்ல சில விஷயங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதுல ஒரு 35-40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணின்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு நாகரீகம் கருதி தமிழரினுடைய அறம் சார்ந்த அரசியல் அப்படிங்கிறத கருத்துல கொண்டு முடிஞ்ச வரைக்கும் நாவடக்கத்தோடு பேசணும் தான் நான் விரும்புறேன். அந்த பெண்மணி சொல்றாங்க, 26 வருஷமா நான் தளபதியை லவ் பண்றேன், நிறைய லவ் லெட்டர்லாம் அவருக்கு எழுதியிருக்கிறேன். பேட்டியாளர் கேட்கிறாரு, அப்படி என்ன எழுதினீங்க கேட்டாரு. அதையெல்லாம் நான் சொல்ல முடியாதுன்னு சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்புக்கு பின்னால, அந்த புன்னகைக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு காதல் ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்மளால தெளிவா கண்டுபிடிக்க முடிஞ்சு. அந்த வெட்கம் இருக்கு பாத்தீங்களா, அதுல அவங்க என்ன கடிதத்துல எழுதியிருப்பாங்கன்னு நம்ம யூகிக்கக்கூடிய அளவுல அந்த வெட்கம் இருந்துச்சுங்க. 26 வருஷமா நான் தளபதியை லவ் பண்றேன், இவ்வளவு ஏன் எஸ்.ஏ. சந்திரா சாருக்கு கூட புரியும். எஸ்.ஏ. சந்திரா சார்னா நீங்க ஏதோ சந்திரா சுவாமி நினைச்சிடாதீங்க. எஸ்.ஏ. சந்திரசேகரத்தான் அவங்க எஸ்.ஏ. சந்திரா சார் அப்படின்னு தன் மாமனார, தன் லவ் பண்ற தளபதியுடைய அப்பாவான மாமனார அவங்க செல்லமா சந்திரா சார் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க போல. அதனாலதான் அவங்க எஸ்.ஏ. சந்திரசேகர் அப்படிங்கிறத எஸ்.ஏ. சந்திரா சார்கிட்ட கூட நான் இதை சொல்லிட்டேன், நான் உங்க பிள்ளைய லவ் பண்றேன் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பேசுவோமே. சந்திரா சார்கிட்ட சொல்லிட்டேன். ஏமா சந்திரா சார்கிட்ட சொன்ன நீ உங்க தளபதியுடைய மனைவி சங்கீதாட்ட சொல்லிட்டியாமா? நீ நியாயமா பார்த்தா ஓ தளபதியோடைய மனைவியான, அதுவும் காதல் திருமணம், இப்ப நீ சொல்ற பாரு 26 வருஷமா காதல் பண்றேன்னு, அது மாதிரி காதலித்து கல்யாணம் செய்த தளபதியுடைய மனைவி சங்கீதாட்ட போய் சொன்னியா? இப்ப எஸ்.ஏ. சந்திரா சார்கிட்ட போய் நீ என்ன சொல்லியிருக்க, அவங்க பையனை லவ் பண்றேன்னு, அதே மாதிரி சங்கீதாட்ட போய் நான் உங்க புருஷனை லவ் பண்றேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்கிறியா? சரி, இன்னொன்னு கேட்கிறேன், ஏன் நான் அவர் மேல ஆசைப்படக்கூடாதா? யாரு மேல? தளபதி மேல. இவங்க கேட்கிறாங்க, 26 வருஷம் லவ் பண்றேன், ஏன் நான் எங்க தளபதி மேல ஆசைப்படக்கூடாதா அப்படிங்கிறீங்க. சரி, இப்ப நான் கேட்கிறேன், நான் உன் மேல ஆசைப்படக்கூடாதா? நீ சொல்ற தளபதி அழகா இருக்கிறாரு, அதனால நான் காதலிக்கிறேன், நீ உடையதான் அழகா இருக்கிற, நானும் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னமா செய்வ? சரி விடு, வேற ஒரு பொண்ணு உன் புருஷனை காதலிக்கிறான், என்னமா செய்வ? கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வியில என்னைக்காவது உன் மனசுக்குள்ள கேட்டு பார்த்துட்டு நிக்கிறியா? உன் புருஷனை இன்னொருத்தி லவ் பண்றான், இல்ல உன்னைய நான் லவ் பண்றேன், என்ன செய்யலாம்? நான் ஒருத்தி 1 லட்சம் பேருக்கு சமம்ங்கிற, என்னை பொறுத்த வரைக்கும் நீ 1 லட்சம் பேருக்கு சமம் இல்ல, 1 கோடி பேருக்கு சமம். ஏன்னா இன்னைக்கு இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் உன்னை போல இவ்வளவு கேவலமா தான் இருக்காங்க. நான் செந்தூர பாண்டியில இருந்து அவரை நான் லவ் பண்றேன், செந்தூர பாண்டியில இருந்து லவ் பண்றேன், உன் காதல் கைகூடுறதுக்கு அப்ப இன்னொரு விஜயகாந்த் வரணும்னு பேசுறியா? எவ்வளவு பெரிய வரலாறு வச்சிருக்காங்க பாருங்க. எங்க இருந்து இந்த காதல் புறப்பட்டு இருக்குன்னா செந்தூர பாண்டியில இருந்து புறப்பட்டு இருக்கு. இந்த காணொலி நான் போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது ஒரு 10ஓட 11வது பைத்தியமா நினைச்சிட்டு போயிருப்பேன். ஆனா அண்ணன் சீமானை ஒருமையில் பேசுற பாரு, நீ எல்லாம் உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? அண்ணன் சீமானை பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல ஒப்பீட்டு அளவுல உன்னையெல்லாம் உட்கார வச்சாது பார்க்க முடியுமா? அந்த ஒப்பீட்டு அளவுல அவனால எங்கேயும் வர முடியாதுன்னு பேசுற, எந்த ஒரு தகுதி அவனுக்கு இல்லைன்னு பேசுற, தகுதியே இல்லாதவன் தளபதியை பத்தி பேசுறாங்கிற, யாருக்கு தகுதி இல்லை? இந்த நாட்டில் கடல் வளம், காட்டு வளம், நீர் வளம், நிலவளம் எது குறித்து கேட்டாலும் பேசக்கூடிய
ஒரு சிறப்பான ஒரு பேச்சாளர் மட்டும் கிடையாது, ஒரு சிந்தனையாளர் அண்ணன் சீமான். 15 ஆண்டு காலமாக பண்பட்டு இந்த நிலத்தை உழுது தயார் செய்து கொண்டிருக்கிற ஒருத்தனை பார்த்து அவன் இவன் உன் தகுதிக்கு நீ எல்லாம் ஒரு ஆள் என்ன 26 வருஷமா அடுத்தவருடைய புருஷனை காதலிக்கிறேன் வெக்கமல் நாம பேசக்கூடிய நீ எல்லாம் தகுதியை பத்தி பேசுற இல்லையா? நீ எல்லாம் தகுதியை பத்தி பேசுற. உன்னையெல்லாம் வச்சு ஒருத்தன் வாழ்றான் பாரு, அவன் இவன் பிஞ்சு போயிடும். ஞாபகம் வச்சுக்கா, பிஞ்சு போயிடும். தளபதி மாதிரி ஒரு பர்சனை நான் பார்த்திருக்கவே முடியாது. இப்ப ஒன்னால பாரு, நான் இந்த விஜய் குறித்து என்னெல்லாம் பேச வேண்டாம் தவிர்த்து போவோம் நினைச்சனோ அதை பூரா நீ பேச வச்சிருக்கடி, அதை பூரா நீ பேச வச்சிருக்கடி. நீ என்னைக்கு அண்ணன் சீமானை ஒருமையில பேசிட்டியோ உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? தளபதி மாதிரி ஒரு பர்சனை பார்த்து என்னடி பார்த்துட்ட? என்ன பார்த்துட்ட நீ? உன் தளபதியை பத்தி உனக்கு நல்லா தெரியுமா? தெளிவா தெரியுமா? பெத்த ஆத்தாப்பையும் கூட வாழல, கட்டின பொண்டாட்டி கூட வாழல, பெத்த பிள்ளைகளோட வாழல. இப்படி ஒரு பர்சனை சத்தியமா பார்த்திருக்க முடியாது. அது உண்மைதான். இப்படி ஒரு பர்சனை எவனுமே பார்த்திருக்க முடியாது. சரி விடு. இந்த தளபதி அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள உன்னை கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ. உன்னை கண்டுபிடிச்சிட்டாரு. உன்னை கண்டுபிடிச்சு வாமா 26 வருஷமா காதலிச்சுக்கிறேமா, எஸ்ஏ சந்திரா சார்கிட்ட வேற நீ சொன்னதை வேற எங்க அப்பா வேற என்கிட்ட சொன்னாருமா, வாங்க டார்லிங் அப்படின்னு கூப்பிட்டுட்டா உன் புருஷன் உன் பிள்ளைய எல்லாத்தையும் விட்டு போயிருவாங்க. அப்படிதானே? அப்ப எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இந்த தருதல தளபதி பின்னால நிக்குதுன்னு பாரு. சின்ன சின்ன பிள்ளைகள் நடனம் ஆடுறது, அசிங்கமா நடனம் ஆடுறது, யார் யாரு கூட சேர்ந்தலாம் நடனம் ஆடுறது ரோட்லங்கிறது மீண்டும் ஒரு மிகப்பெரிய கற்காலத்துக்கு நீங்க நம்மளை கொண்டு போயிடுறாங்களோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பதட்டமே இருக்கு நமக்கு. இதுல என்ன சொல்றாங்க, என் காதல் என்ன இருந்தாலும் அவரோட கொண்டு போய் சேர்த்துரும், அவரோட கொண்டு போய் சேர்த்துரும். ஏன்னா என் காதல் தெய்வீக காதல், நான் அதுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு பேசு. நான் மறுபடியும் கேட்கிறேன், இதுக்கு முன்னால ஒரு பைத்தியம் அப்படிதான் பேசிச்சு, என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிச்சிச்சுன்னு. இன்னைக்கு ஒருத்தி சொல்றா, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் காதல் தெய்வீக காதல் என்னைக்குனாலும் என்னை கொண்டு போய் என் தளபதிட்ட சேர்த்துருங்கிறா. டே, இவங்க புருஷங்களா நீங்களா என்னதான்டா பண்றீங்க? டே, அவளுகளை அடிக்க கூடாதா? உங்களை முதல்ல பிஞ்ச விளக்க மாதிரி செருப்பால உங்களை அடிக்கணும்டா. முதல்ல உங்களை அடிக்கணும். வயசு பிள்ளைய வயசு பயலுக இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு அரசியலை எடுத்துக்கிட்டு ஒரு திரை கவர்ச்சி, டே ஒரு கேடுகட்டத்தனம்டாது. ஏண்டா திரையில ஒருத்தன் வர்றானா, டே அவனுக்கு ஒரு மேக்கப் மேன் இருப்பான்டா, ஒருத்தன் 10 பேர் இருப்பான்டா. கேமராக்கு முன்னால் நிற்கும் போது தொட்டுக்கிட்டே இருப்பான்டா, கட்சி போச்சு தொட்டு விடுவான், டச் அப் ஆயினே வச்சிருப்பான்டா, வேறு வந்துடக்கூடாதுடா. இது ஒரு போலித்தனமான கற்பனை முகம்டா. அது அவன் டோப்பா மாட்டிருக்கான்னு தெரியுமா? முதல்ல வழுக்க அவன் அவனுடைய முடி கிடையாது, அது டோப்பா முடி. இது எதுவுமே தெரியாம திரையில காட்டக்கூடிய நாயகனுடைய அந்த குணாதிசயத்தோட தான் விஜய் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு அறிவு கட்ட மடத்தனா இன்னும் எப்படா தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு? பக்கத்துல மலையாளம் கேரளால போய் பேசி பாருங்க, கேரளால பேசி பாருங்க. வீரப்பன் உயிரோடு இருந்தப்பயே சில சமயங்கள்ல கர்நாடக தமிழ்நாட்டினுடைய வனத்துறை அவரை விரட்டி பிடிக்க துரத்தும் போது சில சமயங்கள்ல கேரளா சார்ந்த மலைப்பகுதியில் அங்க இருக்கக்கூடிய கேரளால இருக்கக்கூடிய மலையில வாழ்ற மக்கள் கூட தஞ்சம் புகுந்திருந்தப்ப அந்த மலையாளிகள் கேட்டிருக்கிறாங்க, எப்படி ஐயா உங்க நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டுல திரையில வரக்கூடியவனையே தலைவனாக்கணும்னு துடிக்கிறாங்க, எங்க மலையாள தேசத்துல எங்க கேரளால அப்படிலாம் இருந்ததே கிடையாது. ஒருத்தன் நடிக்கிறன் என்றால் அவனை திரையரங்கோடு முடித்து விட்டு வந்து விடுவோம். ஆனால் இங்கே திரையரங்கை பார்த்து திரையில் பார்த்த கதாநாயகனை இந்த நாட்டை ஆள வைக்கணும், இப்படி கேவலமா இருக்கீங்களே ஐயா சியாம் வீரப்பன் கேட்டதா? வீரப்பனே காணொலியில பதிவிட்டு இருக்கிறார். இந்த வயசு பிள்ளைய இந்த வயசு பிள்ளைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அடுத்த தலைமுறை அரசியலும் இப்படி வீணாய் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கியா? அதுவும் இந்த மாதிரியான சில கேடுகட்ட ஜென்மங்களினுடைய இந்த வார்த்தைகளை கேட்கும் போது இந்த நாடு இனிமேல் உருப்படவே உருப்படாதா? மதுரையை கண்ணகி எரித்தது போல தமிழ்நாட்டை எரித்து விட்டு புதிதாக கட்டமைத்தால் தான் இது உருப்படுமோ அப்படிங்கிற நினைப்பு கூட வரக்கூடிய அளவிற்கு ஒரு கேடுகட்ட ஜென்மங்களினுடைய காணொளி பதிவுகளை
பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்துருச்சு. இது எல்லாம் மொத்தத்துல வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு பேசப்பட்ட அந்த ஒருத்தர் இருக்கா பாருங்க, ஒரு தரங்கட்ட அவ இருக்காள் பாருங்க, அவளை என்ன சொல்வது அப்படின்னா, இந்த குணா படத்துல இருக்க மாதிரிதான் இவ ஒரு பொம்பளை குணா மாதிரியே இருக்கா, ஒரு பெண் குணா. அதுல எப்படி அபிராமி அபிராமி அபிராமின்னு தெரிவானோ அது மாதிரி இவ தளபதி தளபதி தளபதினு ஒரு பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுங்கிறான். இப்படியும் சில நவீன பைத்தியங்கள், இதற்குள்ளும் ஊடுருவிதான் நாம் நல்லதொரு அரசியலை பிரசவிக்க வேண்டியிருக்கிறது. நன்றி, வணக்கம்.